முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளதற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக ராஜேந்திர பாலாஜி பதவி வகித்து வந்தார். இவர் தனது பதவி காலத்தில் ஆவின் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. அதிமுக பிரமுகர் விஜய நல்லதம்பி ராஜேந்திர பாலாஜிக்கு பணம் வசூலித்து கொடுத்ததாகவும் கூறப்பட்டது. இதனையடுத்து ராஜேந்திர பாலாஜி மீதும் அதிமுக பிரமுகர் விஜய நல்லதம்பி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த மோசடி வழக்கில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்தார். ஆனால் அவரது முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. அதே நாளில் அதிமுக கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற ராஜேந்திர பாலாஜி அதன் பிறகு தலைமறைவானார். இதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 18 நாள் தேடுதல் வேட்டைக்கு பின்னர் கர்நாடகாவின் ஹசனில் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதற்கிடையே ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் என்ற அரசியல் பின்புலத்தை பயன்படுத்துவதால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் தாமதப்படுத்துகிறார்கள் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார்தாரர் ரவீந்திரன் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐயின் சென்னை மண்டல தலைமை அதிகாரியிடம் ஒப்படைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் ராஜேந்திர பாலாஜி உட்பட 3 பேர் மீது டெல்லியில் உள்ள சிபிஐயின் ஊழல் தடுப்பு பிரிவில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ஊழல் தடுப்பு பிரிவு ஆய்வாளரான கிஷ்லே குமார் சிங் விசாரிப்பார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளதற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. மேலும் தீபாவளி பண்டிகைக்கு இனிப்பு தயாரிக்கப்பட்டதில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்தும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஆவின் நிறுவனத்தில் முறைகேடாக நியமனம் பெற்றவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது.